இந்த வீடியோவில் PHPல இருக்கிற கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், டி என்ற வேரியபிள்குள்ளே டேட் என்ற மெத்தட் வந்து கொடுக்குறேன். பேரந்தசிஸ்குள்ளே அப்பர் கேஸில் அச்சு வந்து கொடுக்குறேன். அப்பர் கேஸில் அச்சு கொடுத்தா நம்மளோட கரண்ட் ஹவர் வந்து 24 ஹவர் ஃபார்மேட்டில் டிஸ்பிளே பண்ணோம். இதே லோயர் கேஸில் அச்சில் கொடுத்தா நம்மளோட கரண்ட் ஹவர் வந்து 12 ஹவர் ஃபார்மேட்டில் டிஸ்பிளே பண்ணும். ஓகே, ஃபஸ்ட்டு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ இஃப் பேரந்தசிஸ்குள்ளே கண்டிஷன் வந்து கொடுக்குறேன். டி என்ற வேரியபிள் வந்து 20 ஹவருக்கு லெஸ் தென்னாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். உள்ளே வந்து எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் ஹேவ் ஏ குட் டே அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகே, கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த ஹேவ் ஏ குட் டே அப்படின்ற மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ஹேவ் ஏ குட் டே அப்படின்ற மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஏன்னா என்னோட கரண்ட் ஹவர் வந்து 20க்கு லெஸ் தென்னாக இருக்குது. ஓகே, ஸோ என்னோட கண்டிஷன் வந்து ட்ரூ ஆயிடுச்சு. ஓகே, சப்போஸ் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்கணும். ஸோ என்னோட எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்குள்ளே ஹேவ் ஏ குட் நைட் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து கொடுக்குறேன். ஓகே, ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். சேம் ஹேவ் ஏ குட் டேன்னு தான் டிஸ்பிளே ஆகுது. ஏன்னா என்னோட கரண்ட் ஹவர் வந்து 20க்கு லெஸ் தென்னாக இருக்குது. சப்போஸ் என்னோட கரண்ட் ஹவர் வந்து 20க்கு கிரேட்டர் தான் இருந்துச்சுன்னா எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் போய் ஹேவ் ஏ குட் நைட் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து elseif ஸ்டேட்மெண்ட். elseif ஸ்டேட்மெண்ட்டில் மோர் தென் ஒன் கண்டிஷன் வந்து கொடுக்கலாம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இஃப் கண்டிஷன் கொடுக்கணும். டின்ற வேரியபிள் வந்து லெஸ் தென் 10 இருந்துச்சுன்னா எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் ஹேவ் ஏ குட் மார்னிங் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து கொடுக்குறேன். இன்னொரு கண்டிஷன் வந்து செக் பண்ணுறேன். ஸோ எல்ஸ் இஃப் கண்டிஷன். ஓகே, எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் கண்டிஷன் வந்து டின்ற வேரியபிள் 20க்கு லெஸ் தென் இருந்துச்சுன்னா ஹேவ் ஏ குட் டே அப்படின்ற மெசேஜ் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். சப்போஸ் ரெண்டு கண்டிஷனுமே ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எல்ஸில் எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் ஹேவ் ஏ குட் நைட். ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ஹேவ் ஏ குட் மார்னிங் டிஸ்பிளே ஆகுது. ஏன்னா என்னோட கரண்ட் ஹவர் வந்து 10க்கு லெஸ் தென்னாக இருக்குது. ஓகே, ஸோ நமக்கு ஹேவ் ஏ குட் மார்னிங் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. சப்போஸ் 20க்கு லெஸ் தென்னாக இருந்துச்சுன்னா ஹேவ் ஏ குட் டே அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். ஓகே, இதே மாதிரி நீங்கள் மோர் தென் ஒன் கண்டிஷன் வந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி எல்ஸ் இஃப் டி என்ற வேரியபிள் வந்து லெஸ் தென் 22 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் ஹேவ் ஏ குட் ஈவினிங். ஸோ இந்த மாதிரி மோர் தென் ஒன் கண்டிஷன் வந்து கொடுக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து nestedif-else. ஸோ nestedif-elseல ஒரு இஃப் கண்டிஷன் கொடுப்போம். ஸோ அந்த இஃப் கண்டிஷன் வந்து ட்ரூ இருந்துச்சுன்னா உள்ளே வந்து இன்னொரு இஃப் கண்டிஷன் வந்து கொடுப்போம். ஓகே, எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இஃப் கண்டிஷன் வந்து கொடுக்குறேன். டி வந்து லெஸ் தென் 20 இருந்துச்சுன்னா அதுக்கப்புறமா உள்ளே வந்து என்னோட இஃப் கண்டிஷனுக்குள்ளே இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறேன். ஸோ டி வந்து லெஸ் தென் 10 இருந்துச்சுன்னா எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் ஹேவ் ஏ குட் மார்னிங். சப்போஸ் கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆச்சுன்னா ஸோ உள்ளே இருக்கிற இஃப் கண்டிஷனுக்கு நான் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறேன். ஸோ இங்கே வந்து ஹேவ் ஏ குட் டே. ஓகே, ஸோ இது ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட். வெளியே ஒரு இஃப் கண்டிஷன் இருக்குது. ஸோ அந்த கண்டிஷன் ட்ரூ இருந்துச்சுன்னா உள்ளே போவோம். ஓகே, உள்ளே இருக்கிற இஃப் கண்டிஷன் வந்து ட்ரூ இருந்துச்சுன்னா ஹேவ் ஏ குட் மார்னிங் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். சப்போஸ் அது அந்த கண்டிஷன் ஃபெயில் ஆச்சுன்னா எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் மூவ் ஆகும். சப்போஸ் வெளியே இருக்கிற இஃப் கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆச்சுன்னா கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில்
have a good nightன்னு கொடுக்குறேன். ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ நமக்கு have a good morning தான் டிஸ்பிளே ஆகுது. ஏன்னா என்னோட கரண்ட் ஹவர் வந்து 10க்கு லெஸ் தென்னாக இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் பார்க்கலாம் 20க்கு லெஸ் தென்னாக இருக்கான்ட்டு. ஸோ கண்டிஷன் வந்து ட்ரூ. நெக்ஸ்ட் வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அதோட கண்டிஷன் வந்து 10க்கு லெஸ் தென்னாக இருக்கான்னு பார்ப்போம். ஸோ 10க்கு லெஸ் தென் தான் இருக்குது. ஓகே, கண்டிஷன் வந்து ட்ரூ. ஸோ எனக்கு have a good morning அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வந்து சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட். ஸோ இங்கே வேரியபிள் கொடுக்குறேன். கலர் என்ற வேரியபிள்குள்ளே ப்ளூ கலர் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து சுவிட்ச். சுவிட்ச்ன்றது ஒரு கீவேர்ட். ஸோ சுவிட்சுக்கு அப்புறமா பேரந்தசிஸ்குள்ளே நம்மளோட கண்டிஷன் வந்து கொடுக்கணும். ஸோ கண்டிஷன் வந்து கலர் வந்து கொடுக்குறேன். ஓகே, ஸோ உள்ளே வந்து கேஸ் அந்த கலர் வேரியபிள்குள்ளே சப்போஸ் ப்ளூ இருந்துச்சுன்னா எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் யுவர் ஃபேவரட் கலர் இஸ் ப்ளூ. அதுக்கப்புறமா பிரேக். ஓகே, இது ஒரு கேஸ். நெக்ஸ்ட் கேஸில் வந்து சப்போஸ் ப்ளூ இல்லைன்னா வேறு ஏதாவது கலர் ரெட் கலராக இருந்துச்சுன்னா கோலன், அதுக்கப்புறமா எக்கோ ஸ்டேட்மெண்ட் யுவர் ஃபேவரட் கலர் இஸ் ரெட். அப்புறமா பிரேக். நெக்ஸ்ட் வந்து டிஃபால்ட். ஓகே, சப்போஸ் ரெண்டுமே இல்லைன்னா டிஃபால்ட்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்கணும். ஸோ உள்ளே வந்து எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் யுவர் ஃபேவரட் கலர் இஸ் நெய்தர் ரெட் ப்ளூ. ஓகே, இப்போ வந்து என்னோட கலர் வந்து ப்ளூன்னு இருக்குது. ஸோ சுவிட்ச் கண்டிஷனில் என்னோட வேரியபிள் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதோட வேல்யூ வந்து ப்ளூ. ஸோ உள்ளே வந்து செக் பண்ணோம், கேஸ் பை கேஸாக செக் பண்ணோம். ஸோ கேஸ் வந்து சப்போஸ் ப்ளூவாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறமா பிரேக். ஓகே, ஸோ ஒன்ஸ் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆனோடனே அதோட எக்ஸிக்யூஷன் வந்து ஸ்டாப் ஆயிடும். ஓகே, சப்போஸ் இங்கே வந்து ரெட்டாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட் வந்து ஹிட் ஆகும். ஓகே, சப்போஸ் இந்த ரெண்டு கேஸுமே இல்லைன்னா டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ யுவர் ஃபேவரட் கலர் இஸ் ப்ளூ. ஓகே, நான் இங்கே ப்ளூன்னு கொடுத்ததுனால இந்த கேஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகே, இதே நான் இந்த இடத்துல ரெட்டுன்னு கொடுத்தா ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். யுவர் ஃபேவரட் கலர் இஸ் ரெட். ஓகே, இதே மாதிரி பர்பிள் கொடுக்குறேன். இப்போ ரெண்டு கேஸுமே வராது. இப்போ டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். யுவர் ஃபேவரட் கலர் இஸ் நெய்தர் ரெட் ப்ளூ. Okay, so that's all about conditional statements.